بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்தவன், அவனுக்கே எல்லா புகழும். சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை நாட்களில், இதேபோன்று பெருநாளுடைய தினங்களில் தன்னுடைய தொழுகையில் முதல் ரகாத்தில் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலாவையும், இரண்டாவது ரகாத்தில் ஹல் அதாக ஹதீசுல் காஷியா என்ற சூறாவையும் ஓதுவார்கள். சில சமயம் வெள்ளிக்கிழமை பெருநாளும் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வெள்ளிக்கிழமை பெருநாளும் வரும். அவ்வாறு வந்தால் பெருநாளுடைய தொழுகையிலும் அதே 2 சூறாவையும் ஓதுவார்கள். ஜும்ஆவுடைய தொழுகையிலும் அதே 2 சூறாவைத்தான் ஓதுவார்கள். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாவையும் ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. ஏனென்றால் பெருநாளுடைய தினம், வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தினம். மஸ்ஜிது நபவியிலே, மதீனா முனவ்வராவிலே பல பள்ளிவாசல்கள் இருந்தது. மஸ்ஜிது நபவி மாத்திரமல்ல, மதீனாவுடைய பள்ளிவாசல். அந்த காலத்திலே குபா பள்ளிவாசல் இருந்தது, மஸ்ஜிதுல் ஜும்ஆ இருந்தது, இன்று கிப்லத்தைன் என்று சொல்கிறோமே அந்த பள்ளிவாசல் இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த பள்ளிவாசல் தான் மஸ்ஜிது நபவி.
எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிது நபவிக்குத்தான் ஜும்ஆவுக்கு வருவார்கள். எல்லா சஹாபாக்களும் பெருநாள் தொழுவதற்காக மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியுடைய வளாகத்துக்குத்தான் வருவார்கள். எல்லோருமே ஒன்று சேரக்கூடிய அந்த தினத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலாவையும் ஹல் அதாக ஹதீதுல் காஷியாவையும் தான் நபி அவர்கள் ஓதுவார்கள். ஏனென்றால் சஹாபாக்கள் எல்லோருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாவையும் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதனுடைய கருத்து என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்பதை படித்து கொடுத்திருந்தார்கள். அதனால் தொழுகையில் ஓதும் பொழுது எல்லோருக்கும் அது ஞாபகம் வரும். நம்முடைய காலத்தில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், இந்த சூறாக்களுடைய கருத்துகளோ விளக்கமோ நமக்கு தெரியாது. அதனால் அதை ஓதினால் கூட அதனுடைய விளக்கம் நம்முடைய சிந்தனைகளுக்கு விளங்குவது கிடையாது. நாம் முயற்சி செய்யாததால், குர்ஆனை படிப்பதற்கு நாம் நேரம் கொடுக்காததால் நமக்கு இது தெரியாமல் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாவையும் தான் ஜும்ஆவுடைய தொழுகையிலும் பெருநாள் தொழுகையிலும் ஓதியதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. இதில் முக்கியமான சூரா தான் 2வது ரக்காத்தில் ஓதப்படக்கூடிய சூரத்துல் காஷியா. சூரத்துல் காஷியா என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? காஷியாவுடைய செய்தி வந்ததா? ஏன் ரசூலுல்லாஹ் மீட்டி மீட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை ஓதினார்கள்? நாங்கள் இதை மீட்டி மீட்டி பேச வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி கிடைத்ததா? இது எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு பாரிய நிகழ்வு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்டான் என்றால், இந்த காஷியா என்பது என்ன? காஷியா என்பது ஒரே வினாடியில் இந்த உலகம் அழியக்கூடிய செய்தி. நீங்கள் எங்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் உலக முன்னேற்றத்தை பற்றி பேசுவதைத்தான் கேள்விப்படுவீர்கள். உலகத்தில் முன்னேற வேண்டும், உலகத்தில் பெரியவனாக வாழ வேண்டும். ஆனால் குர்ஆனை பிரட்டினீர்களாக இருந்தால் உலகம் அழியக்கூடியது என்ற செய்திதான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் உலக ஆசை உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா அல்லாஹ் கேட்கிறார். உங்களுக்கு வந்திருக்கும் இந்த செய்தி எடுங்க. என்ன செய்தி இது? இந்த காஷியாவுடைய செய்தி என்றால் என்ன? முழு உலகமும் மயங்கி கிடக்கும், முழு உலகமும் ஒரே வினாடியில் அழிந்துவிடும் ஒரு சத்தம் தான். இன்கானத் இல்லா ஸைஹதன் வாஹிதா, ஒரு சத்தத்தோடு உலகம் தவிடுபடியாகும். இது அல்லாஹ்வுடைய குதரத். இதை உலகத்தார்களுக்கு செய்ய முடியாது. சரி, இந்த காஷியாவுடைய தினம் வந்தால் உலகத்தில் உள்ளவர்களை அல்லாஹ் 2ஆக பிரிப்பார். உலகத்தில் உள்ள மனித சமூகத்தை அல்லாஹ் எத்தனையா பிரிப்பார்? 2ஆக பிரிப்பார். ஒன்று, வுஜூஹு யௌமஇதின் காஷியா ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் ضريع லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ'. ஒரு கூட்டம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், இந்த பூமியில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவர்களை நான் எழுப்பாட்டுவேன், காஷியாவுடைய தினத்திலே எழுப்புவேன்.
எவ்வாறு இருக்கும்? வுஜூஹு யௌமஇதின் காஷியா, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பயந்ததாக, கடுகடுத்ததாக, கருப்பாக இருக்கும். அவ்வளோ பயம். உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படவில்லை. வுஜூஹு யௌமஇதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா, உலகத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறார், சிலர் கஷ்டப்பட்டு அமல் செய்கிறார்கள். அவங்களுடைய மதங்களில் அவரவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு திருமணம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, இறைச்சி சாப்பிடுவது கிடையாது, ஒரே வகையான ஆடை. ஆமிலத்துன் நாசிபா, ஆனால் தஸ்லா நாரன் ஹாமியா, எங்கு நுழைய போகிறார்கள்? சுடக்கூடிய நரகத்தில் நுழைய போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மத அறிஞரை பார்த்து அழுதார்கள். சொன்னார்கள், ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா, இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஆனா போக போடிய இடம் நரகமே. ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா. சரி, நரகத்தில் போய் புட்டுவத்தில் உட்கார்ந்திருக்கிறதா வேலை? இல்லை. நரகத்தில் சுடு தண்ணீர் குடிக்க கொடுக்கப்படும். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, ஆனியா, ஆனியா என்றால் ஆன், மின் ஹமீமின் ஆன், சுடு தண்ணீர் குடிக்க கொடுக்கப்படும். துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் ضريع. நரகத்துடைய சாப்பாடு என்ன தெரியுமா? ضريع என்ற முள்ளு. ஒட்டகம் கூட அந்த முள்ளை சாப்பிடாது, அவ்வளோ நாற்றம். நரகத்தில் பானம் இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது. நரகத்துடைய சாப்பாடு தான் ضريع. இன்னொரு வகையான சாப்பாடுக்கு ஜக்கூம், ஜக்கூம். மூன்றாவது வகையான சாப்பாடு இருக்கு நரகத்திலே, கிஸ்லீன், கிஸ்லீன். நரகத்துடைய 2 வகையான பானம் இருக்கிறது. ஒன்று சதீத், இரண்டாவது ஹமீம். ஹமீம், சதீத், இதே போன்று ஜக்கூம், இதே போன்று ضريع, கிஸ்லீன். இந்த 5 வகையான சாப்பாடுகள் நரகத்துடைய சாப்பாடுகள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சாப்பாடுகளை சாப்பிடுறதால் லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ', லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ'. அவர்கள் கொழுக்கவும் மாட்டார்கள், அவர்களுடைய பசியும் போகாது, அவர்களுடைய பசியும் போகாது. இது ஒரு கூட்டம். இவர்கள், அல்லாஹ் எங்களை அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து விடக்கூடாது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து வாழ்வோமாக இருந்தால் நாங்களும் இந்த கூட்டத்தில் சேர்ந்துடுவோம். அதனால தான் இது முக்கியமான செய்தி இந்த சூரத்துல் காஷியா. சரி, அடுத்த கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், சீதேவிகளின் கூட்டம். இவர்களுக்கான 9 வகையான அருட்கொடைகள் அல்லாஹ் சொல்கிறான். 9 வகையான இன்பம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வுஜூஹு யௌமஇதின் நாஇமா லிஸாஇஹா ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா فيها سرر مرفوعة
وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. எத்தனை வகையான இன்பம்? 9 வகையான இன்பங்கள். முதலாவது என்ன இன்பம்? وجوه يومئذ ناعمة. காஷியாவுடைய தினத்தில் எழும்பியதோடு முகம் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கும். ஏன்? எதிர்பார்த்தேதானே. உலகத்தினுடைய வாழ்க்கை இல்லையே, ஏதோ ஒரு சோதனையாக கடந்து போனோம் உலகத்தில். எழும்பியதோடு சகோதர சகோதரிகளே முகம் சிரிக்க ஆரம்பிக்கும். சந்தோஷம் முகத்தில். சும்மா சந்தோஷம் வருமா? இஞ்ச சந்தோஷம் இருந்தா தான் இஞ்ச சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல கவலை இருந்து முகத்துல சந்தோஷம் வருமா? வராது. நடிக்க இல்லாத கியாமத்தில் முகம் சிரித்து கொண்டிருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இது முதலாவது இன்பம். இது உலகத்துல பாருங்க, இந்த சிரிக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. சிலருடைய வாழ்க்கை அப்படியே கவலையிலே கழியுது. சிலருடைய வாழ்க்கை அல்லாஹ் சந்தோஷமாக்கி வைத்திருக்கின்றார். கியாமத்துடைய நாளில் அப்படி ஆயிடப்படாது. சிரிக்கணும் இன்ஷா அல்லாஹ். உலகத்துடைய சிரிப்புகள் எல்லாம் 2-3 மணித்தியாலம் தான் சிரிக்கலாம். அதுக்கு பிறகு சிரிப்பு தொடராது. கூட்டாளிமாரோட சேர்ந்தோம், ஃபெமிலியா சேர்ந்தோம், சிரிக்கலாம். 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம், 4வது மணித்தியாலம் தூக்கம் வந்துடும். சிரிப்பு முடிஞ்சு. கல்யாணம், பெருநாள், மக்ரிபோட சரி எல்லாம், இரவோட முடிஞ்சு கூத்து எல்லாம், பாட்டி முடிஞ்சு சிரிப்பு. காலையில வேலை போ. சொர்க்கத்தில் அவ்வாறல்ல சகோதர சகோதரிகளே. சிரிக்க தொடங்கினா இனி சிரிப்பு நிக்க. எவ்வாறான சிரிப்பா இருக்கு? அல்லாஹ் தான் சொல்றான், வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா ضاحكة முஸ்தப்ஷிரா. சிரிச்சு கொண்டே இருக்கும், சிரிச்சு கொண்டே. அபூ ஜெயிலை பார்த்து சிரிக்கிறது, ஃபிரௌனை பார்த்து சிரிக்கிறது, ஃபிரௌண்ட தம்பிமார் வாழ்றாங்களே என்ற இவங்களை பார்த்து சிரிக்கிறது, அபூ ஜெயில் சாச்சாமார் வாழ்றாங்களே என்ற கொஞ்சம் பேர் உலகத்தில் அல்லாஹ்க்கு ஏசிட்டு இஸ்லாத்துக்கு ஏசிட்டு இவங்களை பார்த்து சிரிக்கிறது. இதெல்லாம் இருக்குது அங்கே இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்களே முஸ்லீம்களை பார்த்து, இவங்க எல்லாரையும் பார்த்து புட்டுவம் போட்டு சிரிக்கிற காலம் இருக்கு. சும்மா சிரிக்கிறது இல்லை, புட்டுவத்தில் படுத்துட்டு சிரிக்கிறவங்கள பார்த்து அல்லாஹ் சிரிக்க வைப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு மொட்டை அடிப்பாங்க எப்பயும். அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமுடி வளர்க்கிறது இல்லை. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு வரும் பொழுது அந்த காலத்தில் உள்ள காஃபிர்கள் மொட்டையன் வாரானுங்கிறது சிரிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், சிரிக்கட்டும், நாங்கள் உங்களை சிரிக்க வைப்போம், சிரிக்க வைப்போம் இன்ஷா அல்லாஹ், எங்களை சிரிக்க வைப்பா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், முதல் நிஅமத் உங்களுக்கு தாரது வுஜூஹு யௌமஇதின் நாஇமா. உங்களோட முகங்கள் சிரித்து கொண்டே இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். முதலாவது. இரண்டாவது, லிசாஇஹா ராதியா. நீங்க உலகத்தில் செஞ்ச முயற்சிகளை நினைத்து உங்களோட உள்ளம் சந்தோஷப்படும். அடே உலகத்தில் நாங்கள் தொழுத நல்லதா போயிட்டு, குர்ஆன் ஓதி நல்லதா போயிட்டு, பள்ளிவாசல் கட்டினது நல்லதா போயிட்டு, மார்க்கத்தை பின்பற்றி நல்லதா போயிட்டு. ராதியா, முயற்சியை கண்டு உங்களோட உள்ளம் சந்தோஷப்படும். நாயிமா முகம், ராதியா கல்ப். மூன்றாவது, உங்களுக்குரிய அந்தஸ்து என்ன? நீங்க ஜனாதிபதியா மாறிட்டீங்க, எலெக்ஷன் கேட்டு கஷ்டப்பட்டு ஒரு மினிஸ்டர் ஆகிட்டீங்க, ஒரு எம்பி ஆகிட்டீங்க. உங்களுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா கஷ்டப்பட மாட்டீங்களே, சும்மா கஷ்டப்படுவீங்களா? உங்களுக்கு வாகனம் கிடைக்கும், ஊடு கிடைக்கும், உங்களோட சம்பளம் கஷ்டப்படுறீங்க கிடைக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க மார்க்கத்தை பின்பற்றுங்க, 9 வகையான இன்பங்கள் தருவேன். சும்மா சொல்லல அல்லாஹ். நாங்க ஒருத்தர் சும்மா தொழல, நாங்க சுப கிளம்பி தொழுவ சும்மா இல்லை, இருக்குதல்ல எங்களுக்கு.
நாங்க சதக்கா கொடுக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது சும்மா இல்ல, முழுதுக்கும் இருக்கு. மூணாவது இன்பம் என்ன? ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, அல்லாஹ் சொல்றான் உயர்ந்த சொர்க்கம் தருவேன். சும்மா சின்ன சின்ன சொர்க்கம் இல்லை, ஆலியான என்ன? உயர்ந்த சொர்க்கம் தருவேன். ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, சொர்க்கத்துடைய நீளம் 60 மைல். 60 கிலோமீட்டரா 60 மைலா? கிலோமீட்டர் கூடயா மைல் கூடயா? 60 மீலா. 60 மைலண்டா புர்னை சுல்தான்ட பங்களா சைஸா? உலகத்துல 60 மைல்ல யாரும் இன்னும் பங்களா கட்டல். 60 மைல்ல யாரும் பங்களா கட்டல். டொரண்டோல இருந்து ஒஷா வரைக்கும் மீக்குமா 60 மைல் கூட? எவ்வளவு பெரிய பங்களா வரைக்கும். இது பங்களா மட்டும், இது ஆலியா. சில நேரம் அல்லாஹ் ஒரு முத்த கொடைஞ்சி தருவானாம். காஃபி ஷாப்பு முன்னுக்கு ஒரு முத்த கொடைஞ்சி காஃபி ஷாப். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் இஸ்லாத்தோட வாழ்ந்த பெண். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வாழும் பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொர்க்கத்தில் ஒரு முத்தாலான மாளிகையில கட்டப்பட்டிருக்குது, நன்மாராயம் சொல்லும். அல்லாஹ் ஏமாத்த மாட்டான் ஒரு நாளும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது இன்பம் சகோதரிகளே, ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கம். நாலாவது இன்பம் என்ன? லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, எந்த வீண் பேச்சை நீ கேட்க மாட்டாய். அப்படின்னா தனியே சந்தோஷமா வாழ போற. அங்கால வச்ச சத்தம், இங்கால அந்த சத்தம், இந்த சத்தம், பொய், இதெல்லாம் வராது உனக்கு. ஏண்டா பெரிய ஏரியாவே, பெரிய பங்களாவுல பெரிய தோட்டத்துல வாழ போறாய். உனக்கு எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லை, கரைச்சல் இல்லை, பொய் இல்லை, வீண் பேச்சை கேட்க மாட்டாய். நாலாவது இன்பம் இது. இன்னைக்கு பாருங்க, காலையில் எலும்பினா நல்லா தான் எலும்புறது மூஞ்சி. ஒரு செய்தியை கேட்டோடனே மோம் அப்படியே கருப்பாகுது, சுருங்குது. கொச்சிக்காக்கு விலை 1100 ரூபாவா, மோம் சுருங்குது. கேஸ் இல்லையாம், மாவு இல்லையாம், அங்க வெடிக்குதாம், இங்க வெடிக்குதாம், அவர் ஓடப்படுறாராம், இவர் ஓடப்படுறாராம். எல்லாம் ஒன்று கேள்விப்பட மாட்டோம். எல்லாமே சந்தோஷமான செய்தியாத்தான் இருக்கு. நாலாவது இன்பம் இது. லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. ஐந்தாவது இன்பம், ஃபீஹா ஐனுன் ஜாரியா. எங்கட சொர்க்கத்திலே ஊற்றுகள், ஐனுன்னா என்ன? தண்ணி ஊற்றுகள், பால் ஊற்றுகள் வரும். எங்கேயாவது வீடுகளில் ஊற்றுகள் இருக்குதா? ஊற்ற பார்க்கறது எவ்வளவு தூரம் போறோம்? தண்ணி ஊத்தோண்ட பார்க்கறதுக்கு நைக்ரா ஃபால்ஸு போறோம். தண்ணி ஊத்தோண்ட பார்க்கறதுக்கு எங்கெங்கே எல்லாம் போறோம். எங்கட சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் சொல்றான், ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அப்படியே ஊற்றொண்டு வந்துடும். எத்தனாவது இன்பம் இது? அஞ்சாவது இன்பம். ஆறாவது இன்பம், ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் போடப்பட்டிருக்குமாம். தூங்குங்க, சாயிரதா. சொர்க்கத்தில் தூங்குற இல்லையே யாரும், சொர்க்கத்தில் தூக்கம் இல்லையே. ஏன்? தூக்கம் மௌத்துடைய சகோதரன். அதனால சொர்க்கத்தில் தூக்கம் இல்லை, தூங்குறது இல்லை. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகும் நரகவாதிகள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? மௌத்த ஒரு ஆட்டுடைய தோற்றத்தில் கொண்டு வருவான். சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் வைத்து அல்லாஹ் அந்த மௌத்த அறுப்பான். அந்த ஆட்டு அறுக்கப்பட்டு சொல்லப்படும், சொர்க்கவாதிகளே உங்களுக்கு தெரியுமா என்னண்டு இது? மவுத். எட்டி பார்ப்பாங்களா எல்லா சொர்க்கவாதிகளும்? இது பிற உங்களுக்கு மவுத் இல்லை, நிரந்தரமா வாழு.
நரகவாதிகளே, உங்களுக்கும் மவுத் இல்லை, நிரந்தரமா கஷ்டப்படுங்க. நீ சொர்க்கத்துல தூங்குறது இல்ல, சாஞ்சிட்டு இருக்கிறது தான். ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, ஆறாவது இன்பம். ஏழாவது இன்பம் வஅக்வாபும் மவ்தூஆ, உங்களுக்கு தேவையான கிச்சன் செட் எல்லாம் ரெடி. அக்வாப், கிளாஸுகள், ஜக்குகள், பிளேட்டுகள். நீங்க சொர்க்கத்துக்கு போகல பேக தூக்கிட்டு போறதா? எங்கட யாரையும் மவுத்தான மையத்தை அடக்க கொள்ள தங்கம் கிங்கம்லாம் போடுறதா? கோட் ஷூட்லாம் போட்டு அடக்கிறது நாங்க இல்லையே. எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் வீசி போட்டு தான் போறோம் நாங்க. ஏன்? எங்களுக்கு எல்லாம் அங்க இருக்குது. காதுல உள்ள இதை கூட வைக்கிறல்ல, கலத்துறதானே. கையில உள்ளது வாட்ச் எல்லாம் மோதிர முழுதையும் கலத்திட்டு தான் போறது நாங்க. ஏன்? எங்களுக்கு ஒன்றும் வானா, துனியா வானா, எல்லாம் இருக்கு எங்களுக்கு ரெடி. நாங்க என்ன செய்யணும்? அமல் செய்யும். ஏழாவது இன்பமாக அல்லாஹ் சொல்கிறான், வஅக்வாபும் மவ்தூஆ, முழு தேவையான சமையலா சாப்பாட்டுக்கு தேவையான முழுதும் ரெடி உங்களுக்கு. நீங்க ரெடியா? எட்டாவது இன்பம் வனமாரிகு மஸ்ஃபூஃபா, நமாரிக்கெண்டா நும்ருக்கா, தலையணை, பெரிய பெரிய தலையணை எல்லாம் சஃப் சஃபா வைக்கப்பட்டிருக்கும் உங்களை வரவேற்க. ஏன்னா வரவேற்கிற இடம் தான் அல்லாஹ், சும்மா விட மாட்டானே அல்லாஹ். வனமாரிகு மஸ்ஃபூஃபா, தலையணைகள் எல்லாம் சஃப் சஃபா வைக்கப்பட்டிருக்கும் உங்களை வரவேற்கிறது. என்ன சொர்க்க வாசல் இருந்து போகணுமே உள்ளுக்கு நீங்க. ஒன்பதாவது இன்பம் வஸராபியு மப்சூஸா, ஜராபி, ஜராபி என்றால் காப்பட். சொர்க்கத்தில் அவ்வளோ காப்பட்டும் விரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்குது. இந்த 9 இன்பம் யார் தரப்போறா? வுஜூஹு யௌமஇதின் நாஇமா, முதலாவது. லிஸாஇஹா ராதியா, இரண்டாவது. ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, மூன்றாவது. லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, நாலாவது. ஃபீஹா ஐனுன் ஜாரியா, ஐந்தாவது. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, ஆறாவது. வஅக்வாபும் மவ்தூஆ, ஏழாவது. வனமாரிகு மஸ்ஃபூஃபா, எட்டாவது. வஸராபியு மப்சூஸா, ஒன்பதாவது. இந்த 9 இன்பங்களை சொல்லிட்டு அல்லாஹ் உலகத்தில் உள்ளவங்களை நம்ப வைக்கணுமே. அல்லாஹ்க்கு தேவை அதுதான். உலகத்தில் உள்ள 4 படைப்பை பத்தி அல்லாஹ் சொல்ற. இந்த 4 படைப்பையும் நீ நம்பினா சொர்க்க நரகத்தை நம்பு. 4 என்ற படைப்பு அல்லாஹ் சொல்ற. முதலாவது, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. அல்லாஹ் சொல்ற 4 படைப்பு என்ற. ஒன்று, ஒட்டகம். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது நீ பார்க்கலையா? ஒட்டகத்தை படைச்சது யார்? ஒட்டகம் எத்தனையோ மாதங்கள் தண்ணி குடிக்காம சும்மா இருக்கும். ஒட்டகம் உப்பு தண்ணியையும் குடிக்கும், ஊத்த தண்ணியையும் குடிக்கும். ஒட்டக பால் சாப்பிடலாம், ஒட்டக மூத்திரம் குடிக்கலாம், மருந்து. ஒட்டகத்துக்கு மேல பிரயாணம் செய்யலாம். ஒட்டகத்துடைய முழுதுமே பெருமதிதான். அல்லாஹ் கேட்கிறான், ஒட்டகத்தை பார், நீ இந்த ஒட்டகத்தை பார்த்து என்ன நீ விளங்கிக்கோ. அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், வேறொன்றும் தேவையில்லை. உனக்கு உதாரணம்,
கம்ப்யூட்டரும் தேவையில்லை, நாசாவும் தேவையில்லை. உனக்கு பாலைவனத்துல ஒட்டகத்தை பார். ஒட்டகத்தை பார்த்து நீ என்ன விளங்கிக்க? முதலாவது அஃபலா யன்துரூன இலல் இபிலி, ஒட்டகத்தை பார்க்க மாட்டீங்களா? எவ்வளோ அழகா அல்லாஹ் கேட்கிறார். கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், முதலாவது ஒட்டகம், இரண்டாவது வானம். வஇலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குது. வானத்துக்கு தூண் இருக்குதா? இந்த வானத்தை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். ஒரு இன்ஜினியருக்கே விளங்கிரும், ஒரு 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 பாமர மகனுக்கும் விளங்கும். அல்லாஹ் இவ்வளவு பெரிய வானமா? வானத்துடைய அகலம் நீளம். மூன்றாவது வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், நீ மலைகளை பார்க்க வேண்டாமா? எவ்வாறு நடப்பட்டிருக்கிறது மலை. நாலாவது வஇலல் அர்தி கைஃப சுதிஹத், இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 படைப்பு உனக்கு போதும். இந்த 4ஐயும் நம்பினால் நீ சொர்க்க நரகத்தை நம்பு. அல்லாஹ் சொல்றான். இந்த 4ஐ நம்பினால் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலகத்துடைய வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுக்கு மிக அழகான உபதேசம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தொழுகையிலும் பெருநாள் தொழுகையிலும் மக்கள் சேரக்கூடிய தினங்களில் இந்த சூரத்துல் காஷியாவை ஓதிருக்கிறார்கள். எனவே நாமும் இந்த சூறாவை ஓதி அல்லாஹுவை நெருங்கி அல்லாஹுடைய அந்த 9 வகையான இன்பங்களை அடையக்கூடிய கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உனது கலாமை குர்ஆனை விளங்கி நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உண்மையான சீதேவிகளாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. நோய்களுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக, துன்பங்களை போக்கி வைப்பாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه: أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. استغفر الله من الدنيا والآخرة. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد،
فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم، ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام وأنصارا، وأذل الشرك وأشرارا. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.